Hi students, welcome to Chennai Academy. Group 1 result வந்துடுச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. Congratulations those who cleared. Okay, யாரெல்லாம் கிளியர் பண்ணிருந்தீங்களோ உங்களுக்கு ஒரு மனமார வாழ்த்துக்கள். அடுத்த கட்டமாக நீங்க மெயின்ஸை நோக்கி படிக்க ஆரம்பிங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் இருக்கு. இந்த 100 நாட்கள்ல மெயின்ஸ்க்கு எப்படி பயன்படுத்திக்கணும். அப்ப இந்த ரிசல்ட்டோட அனலைசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் என்ன சேஞ்சஸ் இருந்தது, அது போக என்ன கட் ஆஃப் இருக்குதா தோராயமாக. ஓகே, ஏன்னா கரெக்டா மைனூட்டா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. எப்பவும் ஒரு கட் ஆஃப் தான். அதுவும் குரூப் 1 நமக்கு சாத்தியமே கிடையாது. ஒருத்தவங்க சொல்றதை வச்சுதான். அதுவும் கம்மியான ஒரு வேகன்சில கம்மியான ரேஷியோ. சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த தடவை 2022 உடைய நோட்டிபிகேஷன்ல என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோல தான் நாங்க செலக்ட் பண்ண போறோம். இதுல பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த பிரிலிம்ஸ் டு மெயின்ஸ். ஆனா நிறைய பேர் இந்த சைடுல 1:50 செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெயில், நிறைய லெட்டர்ஸ், நிறைய ட்விட்டர் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனா எதுவுமே டிஎன்பிசி காலையில கேட்காத அளவுக்கு தான் இருந்தது. அதனால ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்னபடி 1:20 ரேஷியோ தான் செலக்டும் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆனா இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல 1:50 ரேஷியோட செலக்ட் பண்ணுவாங்க. அதிகமான பேர் மெயின்ஸ் தேர்வுக்கு, அதாவது முதன்மை தேர்வுக்கு தேர்ச்சி ஆவாங்க. ஆனா இந்த தடவை கம்மி தான். அப்போ மொத்த ரிசல்ட் உடைய வேகன்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 92 வேகன்சி இந்த தடவை. ஓகே, 92 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 1:20 அப்படின்னு எடுக்கும் பொழுது என்ன வரணும், 1840 வேகன்சி வரணும். ஓகேங்களா, அதாவது 40 பேர் மெயின்ஸுக்கு தேர்வாகணும். ஆனா இந்த மாதிரி ரேஷியோ செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கடைசியில அதாவது இந்த நம்பர்ல கடைசி இருக்கக்கூடிய மார்க் ஒரே நபர்களுக்கு அதே வேற வேற நபர்களுக்கு அதே மார்க் வரும் பொழுது அவங்களையும் செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல ஏற்படும். அதனால இந்த தடவை எவ்வளவு செலக்ட் பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 2100 பிளஸ், 62 அந்த ரேஞ்சில 2100 பிளஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை 300 பேரை கூடுதலா செலக்ட் பண்ணிருக்காங்க ரேஷியோக்கு தாண்டி. அப்ப அதன் அடிப்படையில் நம்ம ரேஷியோ போட்டு பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா, இந்த வேகன்சியை 200 டிவைடட் பை பிளஸ் டிவைடட் பை 20 வேகன்சி செலக்ட் பண்ணும்போது 92 வேகன்சில 92 வேகன்சியா டிவைட் பண்ணும்போது 23.5 ரேஷியோ செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஆஸ் யூசுவல் நம்ம ப்ரொசீஜர் 20 ரேஷியோ செலக்ட் பண்ணணும். ஆனா ஒரே மார்க் தான் நிறைய பேர் இருக்கிறதுனால கூடுதலாக ரேஷியோ கூடும். அது நம்ம குரூப் 2லயே பார்த்திருந்தோம். 1:50 ரேஷியோ சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் 60 ரேஷியோ வரைக்கும் போயிருந்தது. அதுதான், ஏன்னா சேம் மார்க் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க 23.5 ரேஷியோ வரைக்கும் போயிருக்குது. 1:1 ஒரு போஸ்டிங்க்கு 23.5 மெம்பர்ஸ் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. இதுதான் இந்த ரேஷியோ. ஓகே, கட் ஆஃப் என்ன சார் இருக்கும்? கட் ஆஃப் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே கட் ஆஃப் கரெக்டான இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு தோராயமா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க அதிகமா கிளியர் பண்ணாங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரி பேச வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, ஓசி எல்லாத்துலயும் ஜெனரல், உமன், பிஎஸ்டிஎம், ஓகே, ஏகப்பட்ட செக்ஷன் பேச வேண்டியது இருக்கும். நம்ம ஜெனரலா நம்ம பொதுவா இவ்வளவு பிளஸ் எடுத்தவங்க கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆஸ் யூசுவல் இந்த 130 பிளஸ் எடுத்தவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 130 பிளஸ் எடுத்தவங்க நிறைய பேர், மேபி ஜெனரலா இருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஆனா ஆஸ் யூசுவல் நிறைய பேர் பிசி, எம்பிசி 130 பிளஸ் எடுத்தவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. அதே இது பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி, ஏன்னா இந்த தடவை ரேஷியோ கம்மினால ரொம்ப வேரியேஷன் கிடையாது. அதே இது மேல் வித் ஃபீமேல் வித் பிஎஸ்டிஎம் இருந்தா ரொம்ப கம்மியா இருந்தது. ஓகே, ஃபீமேல் தான் நம்ம ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா 124 எடுத்தவங்க தான் கிளியர் பண்ணிருக்காங்க. பிசி கேட்டகரியில 124 எடுத்தவங்க கூட கிளியர் பண்ணிருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு ஜெனரலா பார்க்கும்பொழுது ஒரு 130 பிளஸ் எடுத்தவங்க சேஃப் ஜோன் கிளியர் ஆயிருக்கிறாங்க. எப்பவுமே இந்த குரூப் 4ல நம்ம குரூப் 4 எக்ஸாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம படிக்க ஆரம்பிச்சது யூடியூப்ல நம்ம சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்ம் 140 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 130 எடுத்திருந்தாலே பெட்டர் அப்படிதான் நம்ம சொல்றோம். 130 எடுத்தா கிளியர் பண்ணதுனால ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. அது அடிப்படையில் 130 பிளஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் ஃபீமேலுக்கு தான் ரொம்ப கம்மியா வந்திருக்கு. போன தடவை என்ன சார் இருந்தது கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை தான் ஜெனரலுக்கு 136 தான் இருந்தது. ரொம்ப அதிகமா ஜெனரலுக்கு 136 இருந்தது. அதே பிசி, ஜெனரல், பிசி ஃபீமேல் பிசி ஜெனரல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 127 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஓகே, அதே போன தடவை 130 நியர் டச் பண்ணியிருந்தாலே எல்லாருக்குமே கிளியர் ஆயிருந்தது. அதுவும் ஃபீமேலுக்கு தான் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இந்த தடவை அப்படி இல்லாம ரேஷியோவும் கம்மியா இருக்குது. கொஸ்டின் லெவல் பார்க்கும்போது அதே லெவல் தான் இருந்தது. போன தடவை எக்கச்சக்கமான மிஸ்டேக் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனாலும் ரேஷியோ கம்மி பண்ணியிருந்தாங்க. 1:50 எங்க இருக்குது, 1:20 எங்க இருக்குது, அதுதான் இங்க பிரச்சனையே. ஓகே, அப்ப ரொம்ப வேகன்சி கம்மியா இருக்கிறதுனால
சரி அந்த ரேஷியோ கம்மியா இருக்கனால கட் ஆஃப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமா தான் ஆயிடுச்சு. போனோட ரொம்ப அதிகம் இல்ல, கொஞ்சம் தான் அதிகம். அப்ப நம்ம அடுத்த தடவை குரூப் ஒன்னுக்காக இந்த தடவை ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் படிச்சு முடிச்ச இந்த தடவை நான் குரூப் ஒன்னுக்காக ப்ரிப்பேர் ஆக போறேன் அப்படி யோசிக்கிறவங்க டார்கெட் பண்ணிக்கோங்க, 140 டார்கெட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு 135 அந்த ரேஞ்ச் வந்துடும். 140 டார்கெட் பண்ணி போன வருஷம் கொஸ்டினை அனலைஸ் பண்ணிக்கோங்க, இந்த வருஷம் கொஸ்டினை அனலைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி கேள்வி இருக்குது, இனி ஒரு காலங்களில் கேள்வி எப்படி ட்ரெண்டுகள் மாறும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம தோராயமாக 130 பிளஸ் தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்தடுத்து நம்மளுடைய அடுத்து குரூப் 1 தயாரிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், குரூப் 2க்கு அல்லது குரூப் 4க்கு தயாரிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஜிஎஸ் கிளாஸஸ். ஓகே, யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிலபஸ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தனி கிளாஸ், ஒரு வீடியோ ஒரு டாபிக் முடிஞ்சது அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா நீங்க எதையுமே படிக்க வேணாம், அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா கிளாஸும் கவர் ஆகும். இனிமேல் தொடர்ச்சியாக ஆல்ரெடி தமிழ் போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜிஎஸ்ல ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு கிளாஸா போகும்போது கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.